கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாயக்கன். நாள் கூட ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நிறுவனங்கள், பல பொருட்களை தயாரிக்கின்ற நிறுவனங்கள், பல கடைகள், கார் கம்பெனிங்க, இப்படி எந்த நிறுவனத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 125 ஆண்டுகள், 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல நிறுவனங்கள் இன்று பல இடங்களில் ஃப்ரான்ஸ் முழுவதும் சரி இன்டர்நேஷ்னல் லெவலில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது பல பிரான்ச்சுகள் தொடங்கி, அதாவது அவர்கள் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 125 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு சிறிய தெருவில், ஒரு சிறிய இடத்துல ஆரம்பித்த சில நிறுவனங்கள், சில கடைகள், சில பொருட்கள் தயாரிக்கின்ற, அதாவது பிஸ்கட்டாக இருக்கலாம், இல்லை மாவாக இருக்கலாம், இல்லை எண்ணெயாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அப்படி தயாரித்தவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தால் அவருடைய வளர்ச்சியை பார்த்தால் பல பிரான்ச்சு பல இடங்களில் வியக்கத்தக்கதாக இருக்கிறது அவருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது. இந்த சிந்தனையோடு கூட இன்றைக்கு திருச்சபையை நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு. அதாவது நான் ஒரு வரி ஒன்று எழுதியிருந்தேன். அந்த வரியை சொல்லிவிட்டு, ஆனால் அந்த வரியில் இருக்கிற பல காரியங்களை இன்னொரு நாளைக்கு இன்னொரு சிந்தனையை கொண்டு வரேன். ஆனால் அந்த வரி என்னவென்றால், ஊழியம் வியாபாரமாக செய்யக்கூடாது, ஆனால் ஊழியம் வியாபாரமாக இருக்கணும். என்ன பதில் புரியலையே அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். இதில் பல ஆழங்கள் அடங்கியிருக்கிறது, பல உதாரணங்கள் அடங்கியிருக்கிறது. அதை நான் இன்னொரு செய்தியில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒரு சபையினுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்கிறது. ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சில சட்டங்கள், அதாவது தொழிலாளர்களுக்கு விரோதமாகவோ முதலாளிக்கு சாதகமாகவோ சில சட்டங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுமக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு நாளை குறித்து தொழிற்சங்கங்களும் மற்ற நிறுவனம், அதாவது அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஊர்வலம் போவார்கள். அமைதியான முறையில் மக்கள் சேர்ந்து அரசாங்கத்திற்கு நீங்கள் கொண்டு வருகின்ற முதலாளி தத்துவம், அதாவது முதலாளிக்கு சாதகமான இருக்கின்ற இந்த சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லிட்டு மனிஃபெஸ்டாசியம், அதாவது ஊர்வலம் போவார்கள். அப்படி போகும்பொழுது அப்போ ஒரு கணக்கு சொல்லுவாங்க, இத்தனை லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள், 5 லட்சம், 6 லட்சம், 4 லட்சம் அப்படி என்று. ஏன்னா இவ்வளோ மக்கள் கூடும்பொழுது அந்த நடக்கிறாங்க பார்த்தீங்களா, ஊர்வலமாக நடக்கிறாங்க பார்த்தீங்களா, எதற்காக குரல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதற்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லுவார்கள், அத்தனை லட்சம் மக்கள் கூடினால். ஆனால் கிறிஸ்தவத்தில் இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து சில உதாரணத்தை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். திரளான ஜனங்கள், அதாவது ஒரு மிதித்து தள்ளத்தக்கதாக, ஏறி மிதித்து தள்ளத்தக்கதாக திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் சென்றார்கள், போனார்கள் அப்படி என்று பார்க்கிறோம். ஆனால் இதை வைத்து இயேசு கிறிஸ்து எங்கேயுமே என் பின்னால் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறது, அப்படி நான் எவ்வளவு பிரபலமாயிட்டேன், எவ்வளவு ஃபேமஸ் ஆகிட்டேன், என்னுடைய போதனை எவ்வளவாய் கடந்து சென்று விட்டது அப்படி என்று எங்கேயுமே பெருமை பாராட்டவில்லை. ஏனென்றால் அவர் நன்றாக அறிந்திருந்தார் பலர் ஏன் அவரை பின்பற்றுகிறார்கள், எதற்காக பின்பற்றுகிறார்கள் அப்படி என்பதை அவர் அறிந்திருந்தபடியால் அவருடைய உபதேசத்தை கேட்டு 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 கடைசியில் 12 பேர் தான் நிற்கிறாங்க. அந்த 12 பேரில் கூட சிலருடைய இருதயத்தை ஆண்டவர் கண்டு அங்கு ஒரு பதிவு செய்கிறார். எல்லாருடைய இருதயமோ என் கூட இல்லை, அப்படி 12 பேர் தான் நிற்கிறாங்க. எல்லாம் போயிட்டாங்க, கடினமான உபதேசம்னு சொல்லி போயிட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதாவது யூடியூப்லேயும் சரி, செய்தியிலையும் சரி, ஒரு பிரபலமான கூட்டங்கள், அதாவது அது கோபுரத்துக்கு வர்ற கூட்ட மக்களாக இருந்தாலும் சரி, மலைக்கு வர்ற கூட்ட மக்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஸ்பெஷல் மீட்டிங், ஒரு பிரபலமான ஊழியரை கூட்டு ஒரு கணக்கு சொல்லுவாங்க, 10,000 மக்கள் கூடினார்கள், 50,000 மக்கள் கூடினார்கள். இது வளர்ச்சி இல்லை பிரியமானவர்களே. என்ன பதில் சொல்கிறீங்க, இவ்வளோ பேர் கூடுறாங்களா அந்த கூட்டத்துக்கு, அப்போ இது வளர்ச்சி இல்லையான்னு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்து, அவரை பார்த்து, அவரை தொட்டு, அவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டு, அவருடைய சுகத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் அவருடைய உபதேசத்திற்கு இணங்கவில்லை, அவருடைய சத்தியத்திற்கு இணங்கவில்லை, அவருடைய வார்த்தைக்கு இணங்கவில்லை, போயிட்டாங்க. இன்றைக்கு இவ்வளவு கூட்ட ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் என்று போதகர்கள் பெருமைப்பட்டாலும் அது சபை மக்களுடைய வளர்ச்சியா என்றால் கருத்தில் எடுத்துக்க முடியாது, அது வளர்ச்சி இல்லை. இப்போ பவுல் சொல்லுகின்ற சில காரியங்களை, 7 காரியங்களை சுருக்கமாக வச்சுட்டு போயிடுறேன்.
நீங்கள் தியானித்து கொள்ளுங்கள். ஒரு சபை வளர்ச்சி அடைய வேண்டுமானால், சபை என்றால் சபையில் உள்ள மக்கள், கூட்டத்திற்கு வருகின்ற மக்கள், சபையில் அங்கமாக இருக்கின்ற மக்கள், அது பிரபலமானவர் நடத்தினாலும் சரி, இல்லை சாதாரண மனிதர்கள் நடத்தினாலும் சரி. இன்றைக்கு மக்களை பார்த்து, கூட்டத்தை பார்த்து தயவு செய்து ஏமாந்து போகாதீர்கள். ஊழியர்கள் இவ்வளவு கூட்டம் எனக்கு கூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போகாதீர்கள். உங்களால் சொல்ல முடியுமா, இவர்கள் அத்தனை பேரையும் நான் இயேசுவின் சீடனாக உருவாக்கி வைத்திருக்கிறேன், மாற்றி வைத்திருக்கிறேன், இவருடைய சாட்சி இப்படியாக இருக்கிறது என்று 50,000 மக்கள் கூடுகின்ற அந்த கூட்டத்தில் வந்த மக்களை பார்த்து சாட்சி சொல்ல முடியுமா என்றால் முடியாது. அப்போ ஒரு சபை வளர்ச்சி அடைய வேண்டுமானால் பவுல் சொல்கிறாரு 7 பண்பு காரியங்கள், நிறைய பண்பு காரியங்கள் இருக்குது, ஆனால் 7 காரியங்கள். அந்த 7 பண்பு நிலைகள், அந்த காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ள, திருச்சபைக்குள்ள இருக்குமானால்தான் அந்த சபையினுடைய வளர்ச்சியினுடைய அடையாளத்தை நம்மால் பார்க்க முடியும். பிரதர், அந்த 7 காரியத்தை சீக்கிரம் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது முதலாவது காரியம், கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். இங்கே அடிபடுத்து பாருங்கள். 50,000, 30,000, 5,000, 500, ஒரு 100 பேர் கூட்டாலுமே ஒரு பாஸ்டர்களுக்கு பெருமை வந்துருச்சு. ஒரு காலத்தில் ஆரம்பிக்கும் போது 5 பேர் 10 பேரோடு ஆரம்பிப்பாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ 20 வருவாங்க, 30 வருவாங்க, 40, 50, 100, 150, அப்புறம் கிளை சபைகள்லாம் வரும்பொழுது தலைகால் புரியாது போதகர்களுக்கு. அப்படியே மிதப்பார்கள், அப்படியே பெருமையில், புகழில், உச்சத்தில். அப்புறம் காசு கொஞ்சம் கூட, அப்புறம் காரு, அப்புறம் விளம்பரம், யூடியூபு, சப்ஸ்கிரைபர்ஸு, இதெல்லாம் இன்றைய நவீன உலகத்தில் கூட. அன்றைக்கு பாருங்கள், ஒரு மிதித்து கொள்ளத்தக்கதாக கூட்டம் குடிஞ்சான் இயேசுநாதருக்கு. ஆனால் சிலுவையில் தனிமையாக நிற்கிறார். கூட நின்ற அவரோடு பயணித்த 12 பேர் கூட இல்லை, யோசிப்பேன். ஆனால் அதுக்கு பிறகு பரிசுத்தாவினர் வந்த பிறகு ஒரு பெரிய சீர்திருத்தமும் பெரிய எழுப்புதலும் எழுச்சியும் வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் நான் சொல்லுகின்ற காரியத்தை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்கு அடையாளம். சகலவிதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தர வேண்டும். இந்த வசனம் எங்கே இருக்குது, ரெஃபரன்ஸை சொல்லிட்டு சொல்லுங்களேன் இந்த 7 காரியத்தை அப்படின்னு கேட்குறீங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இப்போ நிறைய நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரெஃபரன்ஸ்லாம். எனக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும், பைபிளை எடுக்கணும். ரெஃபரன்ஸ்லாம் சொல்லிட்டு பண்ணி காதில் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே பைபிளை திறக்க வேண்டும், பைபிளை புரட்ட வேண்டும், பைபிளை ஆராய வேண்டும், பைபிளை சிந்திக்க வேண்டும், பைபிளை உள்வாங்க வேண்டும், பைபிளை வாழ்க்கையில் அபியாசிக்க வேண்டும். அதுக்கு தான் பைபிள் கொடுக்கப்பட்டது. அப்போ நற்கிரியைகளுமாகிய கனிகளை தர வேண்டும். எப்படியா? சகலவித. 2வது காரியம் ஒரு சபையினுடைய வளர்ச்சி. 3வது காரியம் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். 3வது காரியம் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். இதுதான் சொன்ன வளர்ச்சி, விருத்தி அடைய வேண்டும். ஒரு கம்பெனி ஆரம்பித்தவர் அடுத்த கம்பெனி ஆரம்பிப்பார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 750 கம்பெனி பிரான்ச் இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா 500, 1000 தாண்டி விட்டது. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் 100-125 பழமை வாய்ந்த பல கம்பெனிகள், பல தயாரிப்பாளர்கள். அப்போ அவருடைய வளர்ச்சியை பாருங்கள். அப்போ நம்மளுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்குது கிறிஸ்தவத்தில்? 4வது காரியம், நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே எல்லா வல்லமையாலும் நாம் என்ன செய்யணுமா? பலப்படுத்தப்பட வேண்டும். நமக்குள் வாசம் பண்ணுகிற. 5வது காரியம் எல்லா பொறுமையும். 6வது காரியம் நீடிய சாந்தமும் பெற்று இருக்க வேண்டும். இந்த பொறுமையும் நீடிய சாந்தமும் தாழ்மைக்கு அடையாளம். தாழ்மைக்கு அகராதியில் போய் விளக்கம் தெரியணுன்னா இயேசு கிறிஸ்து தான் தாழ்மைக்கு அடையாளம். அடுத்த 7வது காரியம் பிரியமானவர்களே, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கின பிதாவாகிய தேவனோடு கூட மகிழ்ச்சியோடு அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இவைகள் ஒரு திருச்சபையினுடைய வளர்ச்சி அடைந்த ஒரு சபையினுடைய அடையாளம் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ சொல்லுங்கள், கூட்டத்தை பார்த்து ஏமாந்து போகலாமா? யூடியூப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைபரை பார்த்து ஏமாந்து போகலாமா? இல்லை பிரம்மாண்டமான கோபுரத்தை, கட்டிடத்தை, மலையை பார்த்து ஏமாந்து போகலாமா? நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய வளர்ச்சி எப்படியாக இருக்கிறது? ஒவ்வொரு தனி மனிதனுடைய வளர்ச்சி தான் சபையின் வளர்ச்சி.
மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தனி மனிதனுடைய கிறிஸ்தவ வளர்ச்சி தான், அதுதான் சபையினுடைய வளர்ச்சி. எனவே பரிசுத்த ஆவியானவர், நீங்களும் நானும், பவுல் பாருங்களேன், எப்பா குலேசுக்கு சொல்கிறார், நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், எப்பத்துலேருந்து நான் உங்களுக்காக வேண்ட ஆரம்பித்தேன், எதற்காக நான் உங்களுக்காக வேண்டுறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்பட வேண்டும். ஃபில்லப் ஆகணும், அப்படியே நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் ஒரு கடைக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, அதாவது பின்னால் குடோனில் ஸ்டாக் இருக்கும். இப்போ வேலை செய்கிறவங்கள்ட்ட முதலாளியாக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, மக்கள் அந்த பொருளை வாங்கி கொண்டு போக காலியாக விட மாட்டாங்கன்னு வச்சிங்களேன். அந்த ரேக்கையோ அந்த கூடையையோ பொருள் அடுக்கின்ற இடத்தையோ காலியாக விடவே மாட்டாங்க. குடோன்லேருந்து கொண்டு வந்து நிரப்பிக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா ஷீஃபர் வரணும், அதாவது வருமானம் வரணும், அந்த பொருள்கள் நன்றாக விற்பனையாக வேண்டும். பிரியமானவல்ல, இப்படி ஒவ்வொரு நாளும் தான் கடையில் இருக்கிறவங்க செய்து கொண்டே இருக்கிறார்கள். கடையில் நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் பொருள் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். வியாபாரம் அதிகமாக ஆக வேண்டும் என்று ஒரு முதலாளி நினைப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிற அறிவு நிரப்பப்பட வேண்டும். அவருக்கு பாத்திரமாய் நடக்க, அவருக்கு பிரியமுண்டாக நடக்க, அவருடைய சித்தத்தின் நடக்க ஒவ்வொரு நாளும். இதுதான் பிரியமானவர்களே அபிஷேகத்தின் அடையாளம். இதுதான் ஆவியில் நிரப்பப்படுகின்ற அனுபவத்தின் அடையாளம். ஆண்டவருக்கு பாத்திரராக சகல நற்கிரிய கனியை தந்து நம் வாழ்க்கையை வளர்ச்சி அடைய செய்வதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடையணும். ஒவ்வொரு நாளும் உம்மை அறிகின்ற அறிவு, உம்முடைய சித்தத்தை அறிகின்ற அறிவு, உமக்கு பிரியமுண்டாக நடந்து கொள்ளுகின்ற அறிவு, நற்கிரிய கனிகளை தருகின்ற அறிவு, பொறுமை என்ற அறிவு, நீடிய சாந்தம் என்ற அறிவு, உம்முடைய ஞானம், ஆண்டவரே, உம்மை மகிழ்ச்சியாக தொழுது கொள்ளுகின்ற காரியம், இதில் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.